Welcome to Archana Vlogs with me Archana. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா திருச்சூர்ல இருக்கிற குந்தம்குளம் அப்படிங்கற ஏரியால இருக்கிற ஒரு சூப்பரான வீட்ல தான் வந்து இருக்கோம். இந்த வீட்ல என்ன ஸ்பெஷல் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து ட்ரெடிஷனலா பில்ட் பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கு செம்ம அமேசிங்கா இருந்தது. and இது என்னோட கசின் ஹவுஸ். சோ இந்த வீடு ரொம்ப அழகா இருந்ததனால உங்க எல்லாருக்கும் காமிக்கலாம் அப்படினு எனக்கு தோணுச்சு. வாங்க வீட்டுக்குள்ள போய் வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். So கேரளால பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் வீடுகள் வந்து உங்களால பார்க்க முடியும். ஒன்னு ட்ரெடிஷனலா ஓடெல்லாம் வச்சு அப்படி ட்ரெடிஷனலா இருக்கும் சில வீடு. இன்னும் சில வீடு பாத்தீங்க அப்படினா நல்லா கண்டெம்பரரி ஸ்டைல்ல அப்படியே நல்லா ஃபேஷனா வந்து கட்டுவாங்க. சோ இந்த வீடு வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. பட் இதுல வந்து ஒரு விஷயத்தையும் பார்த்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா இந்த ஓல்டு டைப்ல இருக்கிற கிளிவாதல் அப்படினு சொல்லுவாங்க. அதாவது பெரிய கேட் ஒன்னு இருக்கும், என்ட்ரன்ஸ் இருக்கும், கார்லாம் போற அளவுக்கு நல்லா பெரிய கேட்ஸா இருக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சீட்டிங் செட்டப் இருக்கு. சோ அப்படியே ரிலாக்ஸா நீங்க உட்கார்ந்து அப்படியே என்ஜாய் பண்ணலாம். இல்ல யாராவது வந்து திடீர்னு வராங்க அப்படினா இங்க உட்கார்ந்து நீங்க ஏதாவது பேசி டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து இங்க வந்து கிணறு வந்து இருக்கு. சோ கிணற பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து இந்த செங்கல் மாதிரியான ஒரு டைப்ல வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நல்லா பெரிய சிட் அவுட்டு. ஸோ ஃபுல் சிட் அவுட். இங்கே வந்து 2 ஸ்டெப் வச்சு இப்படி கட்டியிருக்காங்க. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது சிட் அவுட்டு. கதவு பார்த்தீங்களா எவ்வளோ ட்ரெடிஷ்னலாக இருக்குது. உங்களுக்கெலாம் லைட்டாக பார்க்கும்போது இந்த சந்திரமுகி அந்த மாதிரி டோர்ஸாக ஃபீல் ஆகும். பட் கேரளாவில் வந்து இந்த கதவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. வெல்கம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் சூப்பராக வந்து செட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஆக்சுவலி இதில் வந்து உட்காந்து ஃபீல் பண்ணும்போது தான் வந்து தெரியும் இது வந்து எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. நல்ல ஒரு குவாலிட்டியான வுட்டில் வந்து உட்காந்து ஃபீல் வந்து எனக்கு இருக்குது. என்ன இந்த சைடில் பிடிச்சிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். பட் நம்ம ஒரு ஃபேமிலியாகவே உட்காந்து இதில் ஜாலியாக ஊஞ்சல் ஆடலாம் அந்த மாதிரி இருக்குது. நிறைய வீட்டில் வந்து வென்டிலேஷன்ஸ் வந்து நல்லா காத்தோட்டமாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய 2 ஜன்னல் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான வென்டிலேஷன் ஸ்பேஸ் இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும், அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸ் நிறைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த வீட்டோட ஹால் இப்படி தான் இருக்குது. வாங்க ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். வாவ், இந்த வீட்டோட டோர் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்களேன் ரொம்ப யூனிக்காக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாஸ்டர் பெட்ரூம். அண்ட் இங்கே வந்து கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அடடா. அண்ட் இது ரெஸ்ட் ரூம். நல்லா ரெயின் ஷவர்லாம் போட்டு நல்லா சூப்பராக வந்து ரெஸ்ட் ரூம் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சிங்கிள் ஃப்ளோரில் தான் பண்ணியிருக்காங்க. பட் கீழே 3 பெட்ரூம் போட்டு நல்லா அதுவும் ஸ்பேஷியஸாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வாங்க அடுத்தடுத்த ரூம்ஸை பார்க்கலாம். ஸோ இது வந்து பூஜை ரூம். பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இந்த பூஜை ரூமோட இந்த டோரோட ஒர்க்கு மட்டும் பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலி. உண்மையாகவே இந்த வீட்டுக்கு வந்து பில்ட் பண்ண இந்த வுட் ஒர்க் பண்ணவங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே தான் என் தலைவன் இருக்கான், மை ஃபேவரட் காட். ஸோ கேரளாவில் இப்போ பார்த்திங்கன்னா ஜாலி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி ஜாலி ஒர்க், இந்த ஜாலி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டாராக இருக்குது. ஜாலிக்கு நடுவில் வந்து வுட் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தூணெல்லாம் கட்டி பிடிச்சி இப்படி நம்ம விட்டத்தை பார்க்கலாம். நிறைய ரீல்ஸ் எடுக்கலாம், அழகழகான ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் தான் இது. வாங்க நம்மளோட மெயினான ஏரியா கிச்சனுக்கு போய் பார்ப்போம். ஒரு நல்ல பெரிய ஸ்பேஷியஸான கிச்சன் வித் இந்த கவுண்டர் டாப் ஏரியாவோட. ஸோ இதுக்கு மேலே வந்து அழகாக வந்து லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் சுட தோசை எல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா இங்கேயே சேர் போட்டு உட்காந்து அப்படியே கதை பேசிக்கிட்டே வந்து நீங்கள் சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கவுண்டர் டாப் தான் இது. 1 2 3 4 5 பர்னர் இருக்குது ஆக்சுவலி. நம்ம வந்து 3 பர்னர் பார்த்துருப்போம், 4 பர்னர் பார்த்துருப்போம். அண்ட் 5 இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இந்த மாடுலர் கிச்சன் ஃபுல்லாகவே வந்து மல்டிவுட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் சிம்னி பார்த்தீங்கன்னா போஸ்டில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ போஸ்ட் இஸ் அகெயின் மை ஃபேவரட் ஐட்டம்.
நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வாஷ் பண்ணணும் அப்படின்னா இப்படி வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சைடு பாத்திரம் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் இந்த சைடு வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கான ட்ரையர் பிளேட்ஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. சில இடத்துல இப்படி எடுத்து டப் அப்படின்னு அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் கிடையாது. இது எல்லாமே சாஃப்ட் க்ளாத்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கபோர்டு வந்து வச்சுருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ எ நைஸ் கபோர்ட். இது வந்து இன்னொரு கிச்சன். இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா விறகு அடுப்பில் நீங்கள் சமைக்கிறதுக்காக வந்து இந்த கிச்சனை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. கேரளாவில் நிறைய இடங்களில் இந்த மாதிரியான செட்டப்பில் இருக்கும். இந்த ஸ்டீல் இதில் பண்ணிக்கலாம். இது வந்து சென்னையில் நிறைய இடங்களில் இருக்காது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு. அதாவது நம்ம வந்து இப்படி டேபிள்லேயே ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறோம் இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்டூல் டைப்பில் வந்து கிடைக்கும். ஸோ இப்படி வச்சுட்டு நீங்கள் இங்கே பாத்திரம் வச்சுட்டு சூப்பராக கோகோனட்டை வந்து நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். ஸோ இங்கேயும் வந்து ஃபுல்லாக கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ், நீங்கள் வந்து ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் பின்னாடி கொல்லை பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க. நான் உங்ககிட்ட இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், சில வீட்டில் தான் காம்பவுண்ட்ஸ் இருக்கும், சில வீட்டில் இருக்காதுன்னு. ஸோ இவங்க வந்து காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க. ஸோ கார்டன் ஏரியா, இங்கே வந்து வாழை, பலா மரம், தென்னை மரம், இந்த மாதிரி நிறைய மரங்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த கிச்சனோட அந்த சைடு வந்து ஒரு டைனிங் ஏரியா இருக்குது. வாங்க அதை போய் பார்க்கலாம். நல்ல ஸ்பேஷியஸான ஒரு டைனிங் ஏரியா. இங்கே கேரளாவில் பார்த்திங்கன்னா 90% டைனிங் டேபிளில் தான் சாப்பிடுவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் ஒரு சின்ன டைனிங் டேபிளாச்சும் இருக்கும். அதை ஒரு கார்னரில் போட்டு அது மேலே உட்காந்து சாப்பிட்ற வழக்கம் தான் இருக்குது. ரொம்ப ரேர் கேசஸில் மட்டும்தான் கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸோ டைனிங் டேபிள் எல்லார் வீட்லேயுமே நீங்கள் பார்க்க முடியும். அதுவும் இதே மாதிரி கிளாஸ் டாப்போட தான் மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். உடன் ஃபினிஷை விட இங்கே வந்து கிளாஸ் இப்போது கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸில் ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஸ்பேஷியஸான டைனிங் ஏரியா. ஆக்சுவலி ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் இதுலேயே இருக்கலாம். அண்ட் இங்கே இப்போ நான் புதுசாக பார்த்த இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான சேர்ஸ். இந்த சேர் பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்ல வித்தியாசமாக இருக்குல்ல. பட் இப்படி உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேக் பெயின் இருக்கவங்களுக்கு, அப்பா என்ன மாதிரி பேக் பெயின் இருக்கவங்களுக்கு சுகமாக இருக்குது உண்மையாகவே. ஏன்னா வந்து யாரும் உங்களுக்கு முதுகு வந்து க்ரிப் கொடுக்கவே வேண்டாம். பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த சேரே வந்து க்ரிப் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயமா மாறிடுச்சு. ஓவரால் இந்த வீடு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு இந்த வீடு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி நீங்கள் நிறைய வீடுகளை கேரளாவில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is me, Archana. Tata.